மதிய வெயிலில் ஒரு சிறிய பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த முதியவர் தன் கையில் இருந்த இனிப்பு பெட்டியை இறுக்கிப் பிடித்திருந்தார். 3 ஆண்டுகளாக தன் மகளை நேரில் பார்க்காத ஏக்கம் அவருக்குள் இருந்தது. இன்று திடீரென்று சென்றால் அவள் எவ்வளவு மகிழ்வாள் என்று நினைத்துக் கொண்டே வீட்டு வாசலை அடைந்தார். ஆனால் கதவு திறந்தவுடன் உள்ளே இருந்தவர்களின் முகங்களில் தெரிந்த பதற்றத்தைக் கண்டதும் அவரது நெஞ்சு படபடக்கத் தொடங்கியது. மகள் மலரைக் காணவில்லை. ஒருவர் சந்தைக்குப் போயிருக்கிறாள் என்றார். இன்னொருவர் கோயிலுக்குப் போயிருக்கிறாள் என்றார். அதே நேரத்தில் வீட்டின் பின்புறத்திலிருந்து ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. அந்தச் சத்தத்தைக் கேட்ட மாத்திரத்தில் அந்த தந்தையின் கால்கள் தளர்ந்தன. அவர் யாருடைய தடையையும் பொருட்படுத்தாமல் உள்ளே சென்றார். அங்கே பார்த்த காட்சி அவரை உலுக்கியது. 3 ஆண்டுகளாக மலர் என்ன துயரத்தை தன் நெஞ்சில் மறைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதாகச் சொல்லி வந்தாள். அவளது புகுந்த வீட்டினர் அவளுக்கு என்ன செய்தார்கள்? அந்தத் தந்தையின் ஆன்மா ஏன் நடுங்கியது? வாருங்கள், கதையைத் தொடங்குவோம். மலரின் வாழ்க்கை 3 ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலும் வேறாக இருந்தது. அவள் தன் தந்தை சுந்தரம், தாய் கோமதி மற்றும் தம்பி வினோத்துடன் ஒரு சிறிய நகர்ப்பகுதியில் வசித்து வந்தாள். சுந்தரம் ஒரு சிறிய மளிகைக் கடை நடத்தி வந்தார். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள், வணக்கம் அண்ணா, 1.5 கிலோ பருப்பும் 1 கிலோ சர்க்கரையும் கொடுங்கள் என்பார்கள். கடையின் வருமானம் அதிகமில்லை என்றாலும் குடும்பம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. மலர் ஆசிரியர் பட்டய படிப்பு முடித்து அருகிலிருந்த ஒரு பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து வந்தாள். அவள் அந்த வீட்டின் மிகவும் புத்திசாலியான பெண். தன் சம்பளத்தின் பெரும்பகுதியை தாயின் கையில் கொடுத்துவிட்டு, அம்மா, எனக்கு என்ன செலவு இருக்கிறது, இந்த பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுச் செலவுகளுக்கு உதவும் என்பாள். தாய் கோமதி ஒவ்வொரு முறையும், மகளே, கொஞ்சம் பணத்தை உனக்காகவும் வைத்துக் கொள்ளக் கூடாதா என்பார். மலர் சிரித்துக்கொண்டே, எனக்கென்று இருப்பதே நீங்கள்தானே அம்மா என்று பதிலளிப்பாள். சுந்தரம் அவளை பார்க்கும்போதெல்லாம் பெருமையுடன், என் மகள் எந்த வீட்டிற்குச் சென்றாலும் அங்கே உள்ள எல்லோருடைய இதயங்களையும் வென்றுவிடுவாள் என்பார். அதற்கு மலர் கிண்டலாக, முதலில் என்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு வீடு கிடைக்க வேண்டுமே என்பாள். ஒரு நாள் மாலையில் சுந்தரம் கடையிலிருந்து சற்று சீக்கிரமாகவே வீட்டிற்கு திரும்பினார். அவருடன் அவரது பழைய அறிமுகமான ஹரிராமனும் வந்திருந்தார். டீ அருந்திக் கொண்டே ஹரிராமன் கூறினார், சுந்தரம், மலருக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறது. பையன் பக்கத்து நகரத்தில் தன் அண்ணனுடன் சேர்ந்து துணி வியாபாரம் செய்கிறான். நல்ல குடும்பம், நல்ல மனிதர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் எந்தவித வரதட்சணையும் கேட்கவில்லை. கோமதி உடனடியாக, பையன் எப்படி என்று கேட்டார். ஹரிராமன், நன்கு படித்தவன், அமைதியான குணம் கொண்டவன், பெயர் அருண், அவரது தந்தை மாணிக்கம், அவர்களை எனக்கு பல வருடங்களாக தெரியும். சமூகத்தில் நல்ல மரியாதை உள்ள குடும்பம் என்றார். சுந்தரம் உடனடியாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. அவர் அந்த குடும்பத்தை பற்றி 2-3 இடங்களில் விசாரித்தார். விசாரித்த இடங்களில் எல்லாம் குடும்பம் நல்லது, வியாபாரம் பழமையானது, வீட்டில் எதற்கும் குறைவில்லை என்றே கூறினர். சில நாட்களுக்குப் பிறகு அருணின் பெற்றோர் அண்ணன் ராஜா மற்றும் அண்ணி சுமதி ஆகியோருடன் மலரை பெண் பார்க்க வந்தனர். வீட்டில் லேசான பதட்டம் இருந்தது. கோமதி பதட்டத்தில் சமையலறைக்கும் வரவேற்பறைக்கும் நடுவே ஓடிக்கொண்டிருந்தார். தம்பி வினோத் மலரை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருந்தான். அக்கா, கொஞ்சம் சிரித்த முகமாயிரு. இப்படி முகத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து இருந்தால் ஏதோ கட்டாய கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். மலர் அவனை முறைத்து பார்த்து, வாயை மூடி, இல்லை என்றால் உனக்கு தரும் டீயில் உப்பை போட்டு விடுவேன் என்றாள். அருண் மலருடன் தனியாக அமர்ந்து பேசியபோது, திருமணத்திற்குப் பிறகும் நீங்கள் வேலைக்குச் செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டான். மலர் வெளிப்படையாக, ஆம், எனக்கு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவது பிடிக்கும். ஆனால் குடும்ப பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டு எது சரியாக இருக்கிறதோ அதைச் செய்வேன் என்றாள். அருண் புன்னகையுடன், வேலைக்குச் செல்வதும் செல்லாததும் உங்களது தனிப்பட்ட முடிவாக இருக்க வேண்டும். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான். மலருக்கு அவரது அந்த பேச்சு மிகவும் பிடித்திருந்தது.
சிறிது நேரத்தில் அருணின் குடும்பத்தினர் கிளம்பினர். அவர்கள் சென்றவுடன் கோமதி மலரை அருகில் அமர வைத்து, பையனே, உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். மலர் மெதுவாக நன்றாக இருக்கிறது என்றாள். வினோத் உடனே அம்மா அக்கா நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறாள் என்றால் அவளுக்கு சம்மதம் என்று அர்த்தம் என்றான். மலர் அருகிலிருந்த தலையணையை எடுத்து அவன் மீது தூக்கி போட்டாள். சுந்தரம் தன் மகளின் கண்களில் இருந்த மகிழ்ச்சியைக் கண்டு கொண்டார். 2 நாட்களுக்குப் பிறகு பையன் வீட்டாரிடமிருந்தும் சம்மதம் வந்தது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அருண் ஒரு புத்திசாலி குடும்பத்தினர், எந்த பேராசையும் இல்லாதவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மலரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதால் சுந்தரம் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். அவருக்கு பெரிய வீடோ அல்லது பணத்தின் மீதோ ஆசை இல்லை. தன் மகளுக்கு புகுந்த வீட்டில் நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும் என்று மட்டுமே அவர் விரும்பினார். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. வீட்டில் தினமும் உறவினர்கள் வருவதும் உடைகள் மற்றும் நகைகளைப் பற்றி பேசுவதுமாக இருந்தது. மலர் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்பாள். சில நேரங்களில் அமைதியாக தன் தாயின் அருகில் அமர்ந்து கொள்வாள். திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அவள் தன் தந்தையிடம், அப்பா, நீங்கள் எனக்காக பாவம் நிறைய செலவு செய்துவிட்டீர்கள் என்றாள். சுந்தரம், மகளே, மகளின் திருமணம் வாழ்க்கையில் ஒருமுறைதான் நடக்கும் என்றார். மலர், ஆனால் எனக்காக கடன் மட்டும் வாங்கிவிடாதீர்கள் என்றாள். சுந்தரம் புன்னகையுடன், நீ அதை பற்றி கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். தந்தை தன் சக்திக்கு மீறிச் செய்கிறார் என்பது மலருக்கு தெரியும். ஆனால் அவரது மகிழ்ச்சிக்கு முன்னால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. விடைபெறும் நேரத்தில் மலர் தன் தந்தையை கட்டி அணைத்து மிகவும் அழுதாள். சுந்தரம் அவளது தலையில் கையை வைத்து, மகளே, அங்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனதில் பூட்டி வைக்காதே, எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்து என்றார். மலர் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள் அப்பா, நான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வேன் என்றாள். புகுந்த வீட்டிற்குச் சென்ற ஆரம்ப நாட்கள் நன்றாகவே கழிந்தன. மாமியார் லட்சுமி அவளுக்கு வீட்டின் விதிமுறைகளை கூறினார். மாமனார் மாணிக்கம் குறைவாகவே பேசுவார். மைத்துனர் ராஜா பெரும்பாலும் கடையிலேயே இருப்பார். அண்ணி சுமதி வீட்டின் மூத்த மருமகள் என்பதால் தன்னைத்தான் எல்லோரையும் விட புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருப்பாள். அருண் மலரிடம் அன்பாக பேசினான். இரவில் அவன், சில நாட்கள் வீட்டை புரிந்துகொள், பிறகு உன்னுடைய வேலை விஷயத்தை பற்றி பேசலாம் என்றான். மலர் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் தொலைபேசியில் தன் தாயிடம், இங்கே எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் அம்மா, அத்தை கொஞ்சம் கண்டிப்பானவர், ஆனால் கெட்டவர் இல்லை, அருணும் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்பாள். தாய் கோமதி, அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறதா மகளே என்று கேட்டால் மலர், அம்மா, குடும்பம் என்று இருந்தால் வேலை இருக்கத்தானே செய்யும், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்பாள். சில நாட்களுக்குப் பிறகு மலர் வேலைக்குச் செல்வதைப் பற்றி பேசினாள். லட்சுமியின் முகம் அப்படியே மாறியது. வேலைக்குச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன, நம் வீட்டில் உண்பதற்கும் உடுப்பதற்கும் என்ன குறை இருக்கிறது என்றார். மலர் மெதுவாக, குறை என்று இல்லை அத்தை, எனக்கு கற்பிப்பது பிடிக்கும் என்றாள். லட்சுமி, பிடித்த காரியங்களை எல்லாம் இங்கே செய்ய முடியாது, வீட்டின் மருமகள் வீட்டை கவனித்துக் கொண்டால்தான் நன்றாக இருக்கும் என்று கராராக கூறினார். அன்று இரவில் மலர் அருணிடம், நீங்கள் தனித்திருமணத்திற்கு முன்பு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினீர்கள் என்றாள். அருண் பெருமூச்சு விட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மலர், ஆனால் இப்போது பேசினால் அம்மா வருத்தப்படுவார், இன்னும் சில மாதங்கள் பொறுத்திரு, பிறகு நான் பேசுகிறேன் என்றான். மலரும் அதற்கு சம்மதித்தாள். நாட்கள் செல்லச் செல்ல வீட்டின் வேலைகள் அதிகரித்தன. காலை 5 மணிக்கு எழுவது, டீ போடுவது, காலை உணவு தயாரிப்பது, குழந்தைகளின் மதிய உணவு பெட்டிகளை தயார் செய்வது, அத்தைக்கு மருந்து கொடுப்பது, மதிய சமையலை கவனிப்பது என அனைத்தும் அவளது தலையில்தான் விழுந்தது. அண்ணி சுமதி அடிக்கடி, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களின் படிப்பை கவனிக்க வேண்டும், நீ இப்போது சும்மாதானே இருக்கிறாய், வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள் என்பாள். மலர் ஒருபோதும் மறுப்பு சொன்னதில்லை.
புதிய வீட்டில் எல்லோருடனும் இணைந்து போக வேண்டும் என்று அவள் நினைத்தாள். சில மாதங்களுக்குப் பிறகு லட்சுமிக்கு முழங்கால் வலி தொடங்கியது. இப்போது மலர் அவருக்கு மசாஜ் செய்வதும் மருந்து கொடுப்பதும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதுமாக இருந்தாள். சுந்தரம் முதல் முறையாக அவளை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தபோது அவள் சிரித்துக்கொண்டே, அப்பா, இப்போது அத்தையின் உடல்நிலை சரியில்லை, நான் இல்லை என்றால் அங்கே வேலைகள் நடக்காது, இன்னும் சில நாட்கள் கழித்து வருகிறேன் என்றாள். சுந்தரம் பெருமையுடன் தன் மனைவியிடம், பார்த்தாயா கோமதி, நம் மகள் தன் புகுந்த வீட்டை எவ்வளவு பொறுப்பாக கவனித்துக் கொள்கிறாள் என்றார். கோமதியும் மகிழ்ச்சியுடன் தலை அசைத்தார். ஆனால் அடுத்த முறை அழைத்த போதும் மலர் அதே காரணத்தை கூறினாள். கோமதி, ஆனால் வீட்டில் வேறு ஆட்களும் இருக்கிறார்கள் அல்லவா என்றார். மலர் லேசாகச் சிரித்து, எல்லோரும் அவரவர் வேலையில் இருக்கிறார்கள் அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள். இதற்கிடையில் அருண் மற்றும் ராஜாவின் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. கடையின் பணம் சந்தையில் முடங்கிப் போனது. வீட்டில் தினமும் பணப்பற்றாக்குறையைப் பற்றியே பேச்சு நடந்தது. ஒரு நாள் மாலை லட்சுமி மலரை தன் அறைக்கு அழைத்தார். பார் மருமகளே, வீட்டில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை நிலவுகிறது, உன் தந்தை கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினால் இந்த நிலைமையை கையாளலாம் என்றார். மலர் திடுக்கிட்டு, எவ்வளவு பணம் அத்தை என்று கேட்டாள். அதற்கு அத்தை, பெரிய தொகை இல்லை, ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் என்றார். மலரின் முகம் வெளுத்துப் போனது. அத்தை, அப்பா என் திருமணத்திற்காக ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறார், அவரிடம் இப்போது இவ்வளவு பணம் இருக்காது என்றாள். லட்சுமி, தன் மகளுக்காக இவ்வளவு கூட ஒரு தந்தையால் செய்ய முடியாதா என்றார். மலர் மெதுவாக, அவரால் என்ன முடியுமோ அதைவிட அதிகமாகவே எனக்கு செய்திருக்கிறார் என்றாள். லட்சுமியின் முகம் கடுமையானது. அப்படியா, இப்போது எங்கள் மீதே பழி போடுகிறாயா என்றார். மலர் பதற்றமடைந்து, நான் அப்படிச் சொல்லவில்லை அத்தை என்றாள். இரவில் அவள் அருணிடம் இதைப் பற்றிப் பேசினாள். அருண், அம்மா இதில் என்ன தவறு சொன்னார், மாமா உதவினால் பிறகு நாம் அந்த பணத்தை திருப்பித் தந்துவிடலாமே என்றான். மலர், ஆனால் அவரிடம் பணம் இல்லை அருண், என்னால் அவரிடம் கேட்க முடியாது என்றாள். அருண் ஒருமுறை கேட்டுப் பார்ப்பதில் என்ன தவறு என்றான். மலரின் குரல் தழுதழுத்தது. என் திருமணத்திற்காக அவர் வாங்கிய கடனை இன்னும் அடைந்து கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியும் தானே, அப்படி இருந்தும் நான் அவரிடம் பணம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயா என்றாள். அருண் அமைதியானான். அன்றுதான் முதன் முறையாக மலர் உணர்ந்தாள், அருண் தன் பேச்சைக் கேட்கிறானே தவிர தன் சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு நாளில் திடீரென்று மலரின் தந்தை சுந்தரத்திற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தது. செய்தியை கேட்டதும் மலர் கதறி அழுதாள். நான் அப்பாவை பார்க்க வேண்டும். லட்சுமி, இப்போது போய் என்ன செய்யப் போகிறாய், அங்கே உன் அம்மாவும் தம்பியும் இருக்கிறார்கள் அல்லவா என்றார். மலர் அருணைக் கெஞ்சும் பார்வையில் பார்த்தாள். அருண், நான் கடையிலிருந்து திரும்பியதும் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றான். மலர் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிடும் என்று அழுதாள். எப்படியோ அடுத்த நாள்தான் அவள் தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். மருத்துவமனையில் பலவீனமாக கிடந்த தந்தையின் கைகளைப் பார்த்ததும் மலரின் இதயம் உடைந்தது. நர்ஸ் அங்கே வந்து சில மாத்திரைகளை கொடுத்துவிட்டுச் சென்றார். சுந்தரம் அவளது கையை பிடித்துக்கொண்டு, நீ நன்றாக இருக்கிறாய்தானே மகளே என்று கேட்டார். மலர் நினைத்திருந்தால் அந்த நிமிடமே எல்லாவற்றையும் சொல்லியிருக்கலாம். பணப்பிரச்சனை, வேலைக்கு அனுப்பாதது, வீட்டின் அதிகப்படியான வேலைகள், அருணின் மௌனம் என அனைத்தையும். ஆனால் சற்று முன்புதான் மருத்துவர் நோயாளிக்கு எந்தவித மன அழுத்தமும் தரக்கூடாது என்று சொல்லியிருந்தார். மலர் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பா, நீங்கள் சீக்கிரம் குணமடைந்து வாருங்கள் என்றாள். சுந்தரம் புன்னகைத்தார். அன்று முதல் மலர் ஒவ்வொரு முறையும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்றே கூற பழகிக் கொண்டாள். நாட்கள் செல்லச் செல்ல அவர்களின் வியாபார நஷ்டம் அதிகரித்தது. ஒரு நாள் அருண், மலர் சில காலத்திற்கு உன்னுடைய நகைகள் அனைத்தையும் அடகு வைக்க வேண்டியிருக்கும் என்றான். மலர் அதிர்ச்சி அடைந்தாள்.
என்னுடைய நகைகள் முழுவதையுமா? அருண் வெறும் சில மாதங்கள்தான் பிறகு மீட்டுவிடலாம் என்றான். மலர் ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்களாகவே எப்படி இந்த முடிவை எடுத்தீர்கள் என்றாள். அருண் குடும்பத்தின் சூழ்நிலை அப்படி என்றான். மலர் குடும்பம் என்றால் என்னுடைய பொருளின் மீது எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டாள். அருண் எரிச்சல் அடைந்து இப்போது வாதம் செய்ய நேரமில்லை என்று கூறி நகைகளை வாங்கிக் கொண்டான். ஆனால் பல மாதங்கள் ஆகியும் அந்த நகைகள் திரும்ப வரவில்லை. இப்போது வீட்டில் மலருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் குறையத் தொடங்கியது. லட்சுமி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவளை குத்திக் காட்டினார். பிறந்த வீட்டிலிருந்து ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஆனால் இங்கே கேள்வி கேட்பதற்கு மட்டும் குறைவில்லை. மூத்த மருமகள் அண்ணி சுமதியும் தன் வேலைகளை எல்லாம் மலரிடம் தள்ளிவிட்டு இதைச் செய் அதைச் செய் என்று உத்தரவிட்டாள். மலர் சோர்வடைந்து அமர்ந்தால் உடனே அத்தையிடமிருந்து குரல் வரும். இக்கால மருமகள்களுக்கு வேலை செய்வதற்கே சோம்பேறித்தனம். மலர் இரவில் அருணிடம் வீட்டில் என்னை யாரும் நடத்துவது சரியில்லை என்று அழுதாள். அருண் எப்போதும் போல நேரம் கொஞ்சம் சரியில்லை மலர், எல்லாவற்றையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்றான். மலர் ஒவ்வொரு நொடியும் நான் மட்டுமே ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு அருண் ஏனென்றால் நீ புத்திசாலி என்றான். மலருக்கு அப்போதுதான் மெதுவாக புரிந்தது. அந்த வீட்டில் புத்திசாலி என்பது எதற்கும் மறுப்பு சொல்லாமல் மௌனமாக இருப்பவர்களைக் குறிக்கும் சொல் என்று. 1 வருடம் கடந்தது. 2வது வருடமும் ஓடியது. மலர் தன் பிறந்த வீட்டிற்குச் செல்வதே இல்லை. தாய் அழைக்கும் போதெல்லாம் அத்தையின் உடல்நிலை சரியில்லை, நான் இங்கே இருப்பது அவசியம் என்று சாக்கு போக்குச் சொன்னாள். ஒருமுறை அவள் தன் வீட்டுக்கு வந்திருந்தபோது தாய் கோமதி அவரது கையில் ஒரு நீல நிறத் தழும்பை பார்த்தார். இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார். மலர் உடனடியாக தன் முந்தானையால் கையை மறைத்துக் கொண்டு அலமாரியில் இடித்துக் கொண்டது அம்மா என்றாள். கோமதி மலர் நீ என் கண்ணை பார்த்து உண்மையைச் சொல் என்றார். மலர் தன் தாயைக் கட்டி அணைத்து நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள். அன்று மாலையே அருண் அவளை அழைக்க வந்துவிட்டான். கோமதி நாளை போகலாமே என்றாள். அதற்கு அருண் இல்லை, அத்தை வீட்டில் அம்மாவின் உடல்நிலை சரியில்லை, மலர் இல்லை என்றால் அவர்களுக்கு கஷ்டம் என்றான். வழி நெடுகிலும் மலர் அவனிடம் இன்று ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள். அருண் அம்மா வரச் சொன்னார் என்றான். மலர் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டே அங்கே எல்லோருக்கும் என் உதவி தேவைப்படுகிறது, ஆனால் யாருக்கும் என் மீது அக்கறை இல்லை என்றாள். அருண் அதைக் கேட்டும் கேட்காதது போல் இருந்துவிட்டான். 3 ஆண்டுகள் இப்படியே நகர்ந்தன. சுந்தரம் எப்போது மகளே நான் உன்னை பார்க்க வரவா என்று கேட்டாலும் மலர் உடனடியாக மறுத்துவிடுவாள். நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யப் போகிறீர்கள்? அப்பா நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நீங்கள் வீணாக அலைந்து சிரமப்பட வேண்டாம் என்பாள். சுந்தரம் ஆரம்பத்தில் அவளது பேச்சைக் கேட்டார். ஆனால் நாளாக அவருக்கு சந்தேகம் வலுத்தது. திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன, நான் இன்னும் உன் வீட்டைச் சரியாக பார்க்கவில்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வருகிறேன் என்றார். மலரின் குரல் திடீரென்று மாறியது. இல்லையப்பா, இப்போது வராதீர்கள். ஏன் வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன வேலை? அது பழுது பார்க்கும் வேலைகள். சுந்தரம் என்னை ஏன் வரவிடாமல் இவ்வளவு தடுக்கிறாய் என்று கேட்டார். மலர் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு நான் விரைவில் அங்கே வருகிறேன் அப்பா என்று கூறி தொலைபேசியை துண்டித்தாள். சுந்தரம் தன் மனைவியிடம் எனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது என்றார். கோமதியும் எனக்கும் தான், அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதாகச் சொல்கிறாள், ஆனால் அவளது குரலில் அந்த மகிழ்ச்சி தெரிவதே இல்லை என்றார். சில நாட்களுக்குப் பிறகு அந்த தெருவில் இருக்கும் விமலா அத்தை சுந்தரத்தின் கடைக்கு வந்தார். அவர் மெதுவான குரலில் சுந்தரம் மலர் நன்றாக இருக்கிறாளா என்று கேட்டார். சுந்தரத்தின் இதயம் வேகமாக துடித்தது. ஏன் என்னாச்சு? விமலா அத்தை கூறினார்.
நான் நேற்று அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அங்கே மலரை பார்த்தேன். அவளது நெற்றியில் கட்டு போட்டிருந்தது. பார்க்க மிகவும் பலவீனமாக இருந்தாள். நான் அவளை கூப்பிட்டேன். ஆனால் அவளது அத்தை அவளை அவசரமாக ஒரு வண்டியில் ஏற்றி அழைத்துச் சென்று விட்டார். சுந்தரத்தின் கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது. அவர் உடனடியாக மலருக்கு அழைத்தார். மகளே, நீ மருத்துவமனைக்கு சென்றிருந்தாயா? மலர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு இல்லையே அப்பா என்றாள். விமலா அத்தை உன்னை பார்த்ததாகச் சொன்னாரே, ஒருவேளை வேறு யாரையாவது பார்த்திருப்பார். உன் நெற்றியில் காயம் ஏதும் இருக்கிறதா? இல்லை அப்பா, நான் நன்றாக இருக்கிறேன். அப்போது பின்னணியில் லட்சுமியின் குரல் கேட்டது. பேசியது போதும், போனை வைத்துவிட்டு கீழே வா. மலர் பதற்றத்துடன் அப்பா அப்புறம் பேசுகிறேன் என்று கூறி போனை வைத்தாள். அன்று இரவே சுந்தரம் ஒரு முடிவுக்கு வந்தார். இனி யாரிடமும் சொல்லாமல் நேராக மகளின் வீட்டிற்கு செல்வது என்று. அவர் கோமதியிடம் கூட எதுவும் சொல்லவில்லை. காலையில் கடை விஷயமாக வெளியூர் செல்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு கிளம்பினார். வழியில் அவர் மலருக்கு பிடித்த லட்டுகளை வாங்கினார். பிறகு அவளுக்கு பிடித்த வெளிர் பச்சை நிறப்புடவை ஒன்றையும் வாங்கிக் கொண்டார். மதிய வேளையில் அவர் மலரின் புகுந்த வீட்டிற்கு சென்றடைந்தார். கதவை அந்த வீட்டு வேலைக்காரி மீனா திறந்தாள். சுந்தரம், நான் மலரின் தந்தை என்றார். மீனாவின் முகம் அப்படியே மாறியது. அவள் ஏதோ சொல்ல வருவதற்குள் பின்னால் இருந்து லட்சுமியின் குரல் கேட்டது. அடடா சம்மந்தியா, நீங்கள் திடீரென்று. சுந்தரம் புன்னகையுடன் ஆம், மகளுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கலாம் என்று வந்தேன் என்றார். லட்சுமி கதவின் நடுவே நின்று கொண்டு மலர் வீட்டில் இல்லை என்றார். சுந்தரம் அவள் எங்கே போயிருக்கிறாள் என்று கேட்க லட்சுமி மலர் சந்தைக்குப் போயிருக்கிறாள் என்றார். அதற்குள் உள்ளே இருந்து வந்த அண்ணி சுமதி மலர் கோயிலுக்குப் போயிருக்கிறாள் என்றாள். சுந்தரம் இருவரையும் பார்த்தார். ஒருவர் சந்தை என்கிறார், இன்னொருவர் கோயில் என்கிறார். லட்சுமி நிலைமையைச் சமாளிக்க முதலில் கோயிலுக்குப் போயிருப்பாள், அப்படியே சந்தைக்கும் சென்றிருப்பாள் என்றார். சுந்தரம் தன் கைபேசியை எடுத்து மலருக்கு அழைத்தார். வீட்டிற்குள்ளேயே ஏதோ ஒரு அறையில் கைபேசி சத்தம் கேட்டது. சில வினாடிகளில் அது நிறுத்தப்பட்டது. அவர் கைபேசி வீட்டிற்குள் இருக்கிறது, மலர் மட்டும் வெளியே இருக்கிறாளா என்று கேட்டார். சுமதி அவசரத்தில் மறந்து வைத்துவிட்டு போயிருப்பாள் என்றாள். இப்போது சுந்தரத்திற்கு ஏதோ பெரிய விஷயத்தை மறைக்கிறார்கள் என்பது உறுதியானது. அவர் வெளியே செல்வது போல திரும்பி நடந்தார். ஆனால் அப்போது வீட்டின் பின்புறத்திலிருந்து கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு மெல்லிய அழுகைச் சத்தமும் அப்பா என்ற குரலும் கேட்டது. சுந்தரம் அப்படியே நின்றார். அது மலரின் குரல்தான். அவர் யாருடைய பேச்சையும் கேட்காமல் நேராக வீட்டிற்குள் நுழைந்தார். சத்தம் பின்புறம் இருந்த ஒரு அறையிலிருந்து வந்தது. அந்த அறையின் கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. சுந்தரம் இதற்குள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். சுமதி பதற்றத்துடன் அது பழைய சாமான்கள் இருக்கும் அறை என்றாள். ஆனால் உள்ளே இருந்து யாரோ இருமல் சத்தம் கேட்டது. சுந்தரம் உரத்த குரலில் மலர் என்றார். உள்ளே இருந்து நடுங்கும் குரலில் பதில் வந்தது. அப்பா, நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். சுந்தரத்தின் காலடியில் பூமி நழுவியது. அவர் லட்சுமியிடம் சாவியை கொடுங்கள், பூட்டித் திறங்கள் என்று கத்தினார். லட்சுமி, சுந்தரம், நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என்றார். சுந்தரம் தன் போனை எடுத்து சாவியை கொடுக்கிறீர்களா இல்லையா, நான் போலீஸை அழைக்கட்டுமா என்றார். வேறு வழியின்றி பூட்டு திறக்கப்பட்டது. கதவு திறக்கப்பட்ட அடுத்த கணமே சுந்தரத்தின் கையில் இருந்த இனிப்பு பெட்டி கீழே விழுந்தது. அவரது மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. மலர் தரையில் அமர்ந்திருந்தாள். அவளது நெற்றியில் வீக்கம் இருந்தது. கைகளில் யாரோ பலமாக பிடித்த விரல் தழும்புகள் இருந்தன. அவளுக்கு முன்னால் ஒரு பைல் வைக்கப்பட்டு அதில் சில காகிதங்களும் பேனாவும் வைக்கப்பட்டிருந்தன. சுந்தரம் அவள் அருகில் அமர்ந்து, மகளே, உன்னை இவர்கள் என்ன பாடுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கலங்கினார். மலர் அழுது கொண்டே, அப்பா, நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்றாள்.
சுந்தரம் அவளது தலையை கோதி, மகளே, என்னை பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்றார். லட்சுமி உடனே இவள் வீட்டின் நகைகளை திருடிவிட்டாள், அதைத்தான் இவளிடம் எழுதி வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றார். சுந்தரம் அந்த பைல் பக்கத்தில் இருந்த காகிதத்தை எடுத்து பார்த்தார். அதில்தான் நகைகளை திருடி தன் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டதாக எழுதப்பட்டிருந்தது. அவர் தன் மகளிடம், மகளே, இது உண்மையா என்று கேட்க மலர் தன் தலையை அசைத்து, இல்லையப்பா, நான் எதையும் எடுக்கவில்லை என்று அழுதாள். சுமதி அலமாரியின் சாவி இவளிடம்தான் இருக்கும் என்றாள். அப்போது வேலைக்காரி மீனா மெதுவாக, ஆனால் சாவி எப்போதும் அத்தையிடம்தானே இருக்கும் என்றாள். லட்சுமி அவளை அதட்டினார். நீ வாயை மூடு. அதே நேரத்தில் அருணும் மைத்துனர் ராஜாவும் வீட்டிற்குள் வந்தனர். அருண் மலரின் நிலையை பார்த்தான். ஆனால் அப்போதும் அவன் மௌனமாகவே இருந்தான். சுந்தரம் அவனிடம், மருமகனே, உனக்கு இதெல்லாம் தெரியுமா என்று கேட்டார். அருண், நகை காணாமல் போன விஷயம் தெரியும், ஆனால் அவளை அறைக்குள் பூட்டி வைத்தது எனக்குத் தெரியாது என்றான். மலர் அவனை நிமிர்ந்து பார்த்து, மற்றதெல்லாம் உனக்குத் தெரியும்தானே? என் நகைகளைப் பறித்தது, என்னை பணம் கேட்டு தொந்தரவு செய்தது, என் பிறந்த வீட்டுக்கு அனுப்பாமல் தடுத்தது, இதெல்லாம் உனக்குத் தெரியும்தானே என்று கேட்டாள். அருண் தலை குனிந்து நின்றான். மலரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நீ என் மீது ஒருபோதும் கையை நீட்டியதில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அருண், ஆனால் இந்த வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என்னை உடைத்தபோது நீயும் ஒரு வேடிக்கை பார்ப்பவனாகத் தானே நின்றாய் என்றாள். அப்போது வேலைக்காரி மீனா தைரியமாகச் சொன்னாள், நகைகளை மலர் எடுக்கவில்லை. அன்று இரவில் ராஜா அண்ணன்தான் அலமாரியிலிருந்து அந்த நகைப்பெட்டியை எடுப்பதை நான் பார்த்தேன். எல்லோரது பார்வையும் மூத்த மகன் ராஜா மீது திரும்பியது. முதலில் அவன் மறுத்தாலும் சுமதி அழுது தொடங்கியதும் உண்மை வெளிவந்தது. வியாபார நஷ்டத்தை ஈடுகட்ட ராஜாதான் நகைகளை திருடி அடகு வைத்திருந்தான். சுமதிக்கும் இந்த உண்மை தெரியும். லட்சுமிக்கும் இதன் மேல் சந்தேகம் இருந்தது. ஆனால் தன் மகனின் மானத்தை காப்பாற்ற அவர்கள் மலரை திருடினாள் என்று பலி சுமத்த முயன்றனர். மாமனார் மாணிக்கம் கோபத்துடன் தன் மனைவியிடம், உன் மகனை காப்பாற்ற ஒரு அப்பாவி மருமகளை திருடி என்று சொல்வாயா என்று கத்தினார். லட்சுமி, நான் என்ன செய்திருந்தாலும் இந்த வீட்டின் மானத்தை காப்பாற்றத்தான் செய்தேன் என்றார். மலர் அமைதியான குரலில் சொன்னாள், ஒரு அப்பாவியை அழித்துத்தான் இந்த வீட்டின் மானம் காக்கப்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட மானம் யாருக்கு வேண்டும் அத்தை? சுந்தரம் தன் மகளின் கையை பிடித்தார். மகளே, என்னுடன் வா. லட்சுமி இன்றி இவள் இந்த வீட்டை விட்டுச் சென்றால் மீண்டும் வர முடியாது என்று மிரட்டினார். மலர் தன் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக பயமில்லாமல் சொன்னாள், எந்த இடத்தில் எனக்கும் மரியாதை இல்லையோ அங்கே மீண்டும் வருவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவள் தன் தந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டியதும் அவள் தன் தந்தையை கட்டி அணைத்து கதறி அழுதாள். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களிடம் எல்லாவற்றையும் மறைத்துவிட்டேன். சுந்தரம் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, மன்னிப்பு நான்தான் கேட்க வேண்டும் மகளே, நீ ஒவ்வொரு முறையும் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னாய், நானும் அதை அப்படியே நம்பியே மறந்துவிட்டேன் என்றார். மலர், உண்மையை தெரிந்தால் உங்களது உடல்நிலை பாதிக்கப்படுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது அப்பா என்றாள். சுந்தரம் மகளின் துயரத்தை கேட்டு எந்த தந்தையும் உடைந்து போவதில்லை மகளே, ஆனால் தன் மகள் இத்தனை ஆண்டுகள் தனியாக நரகத்தை அனுபவித்தாள் என்பதை தாங்கிக் கொள்ளத்தான் எந்த தந்தையாலும் முடிவதில்லை என்றார். அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் தாய் கோமதி மலரை நெஞ்சாரத் தழுவிக்கொண்டார். அவர், நீ சில நாட்கள் இருக்க வந்திருக்கிறாயா, அல்லது எப்போதும் போலவா இந்த வீடு உன்னுடையது என்றார். சில நாட்களுக்குப் பிறகு அருண் அவளை பார்க்க வந்தான். மலர், என்னுடன் வா, நான் அம்மாவிடம் பேசுகிறேன் என்றான். மலர் அவனிடம், கடந்த 3 ஆண்டுகளாக உன்னால் செய்ய முடியாததை இப்போது எப்படிச் செய்வாய்? அருண், நீ என் மீது கை வைக்கவில்லை என்பது உண்மைதான், ஆனால் அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தவறு. கை வைக்காமல் இருப்பது மட்டுமே ஒரு நல்ல கணவனுக்குரிய இலக்கணம் என்று நீ நினைத்துக் கொண்டாய்.
எனக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது உன்னுடைய மௌனமும் என்னையே அதே அளவுதான் காயப்படுத்தியது என்றாள். அருண், நான் என் குடும்பத்தை உடைக்க விரும்பவில்லை என்றான். அதற்கு மலர், குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்று நீ நம்முடைய உறவையே உடைத்துவிட்டாய் என்றாள். அருண் தலை குனிந்து அங்கிருந்து சென்றான். மலருக்கு மீண்டும் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது. அவள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கத் தொடங்கினாள். மெதுவாக அவளது பழைய சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் திரும்பின. சுமார் 5 மாதங்களுக்குப் பிறகு அருண் மீண்டும் வந்தான். இந்த முறை அவன் சொன்னான், மலர், நான் என் குடும்பத்தை விட்டு தனியாக வந்துவிட்டேன். அண்ணனின் கடையிலிருந்தும் விலகிவிட்டேன். இப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். நான் உன்னை வலுக்கட்டாயமாக அழைக்க வரவில்லை. ஆனால் முதன்முறையாக நான் என் தவறை ஒப்புக்கொள்கிறேன் என்பதைச் சொல்லத்தான் வந்தேன். மலர் அவனிடம், ஒருவேளை நான் உன்னுடன் வர மறுத்துவிட்டால் என்று கேட்டாள். அருண், நீ வராவிட்டாலும் நான் எனக்காக மாறத்தான் வேண்டும் என்றான். மலர் அவனை உடனடியாக மன்னிக்கவில்லை. அவனுக்கு கால அவகாசம் கொடுத்தாள். பல மாதங்கள் அவனது நடத்தையை கவனித்தாள். பிறகு ஒரு நாள் சொன்னாள், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் என் நிபந்தனைகளின்படிதான். நான் என் வேலையை விடமாட்டேன். நாம் தனி குடித்தனம்தான் இருக்க வேண்டும், என் அனுமதி இன்றி. என் விஷயங்களில் முடிவெடுக்கக் கூடாது. எதிர்காலத்தில் யாராவது எனக்கு அநீதி இழைத்தால் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. அருண், நான் வாக்கு தருகிறேன் என்றான். மலர் அவனைத் தடுத்து, வாக்கு தராதே, அதைச் செய்து காட்டு என்றாள். சில மாதங்களுக்குப் பிறகு மலர் அருணுடன் அவரது சிறிய வாடகை வீட்டிற்குச் சென்றாள். விடைபெறும்போது அவள் தன் தந்தையிடம் சொன்னாள், அப்பா, அன்று மட்டும் நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்காவிட்டால் நான் இன்றும் அந்த இருட்டு அறைக்குள் பூட்டப்பட்டு மனதிற்குள் செத்துக் கொண்டிருப்பேன். சுந்தரத்தின் கண்கள் கலங்கின. நான் இன்னும் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டும் மகளே என்றார். மலர் அவரது கண்ணீரைத் துடைத்து, நீங்கள் தாமதமாக வந்தீர்கள் அப்பா, ஆனால் சரியான நேரத்தில் வந்தீர்கள் என்றாள். அன்று சுந்தரம் ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிந்து கொண்டார். மகளின் திருமணம் முடிந்து அவளை அனுப்பி வைத்ததோடு ஒரு தந்தையின் கடமை முடிந்து விடுவதில்லை. பல பெண்கள் தன் பெற்றோரின் உடல்நிலை, அவர்களின் பொருளாதாரச் சூழ்நிலை அல்லது அவர்களின் கவலையைக் கண்டு தங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை வெளியே சொல்வதில்லை. அவர்களில் பெற்றோர்கள் உடைந்து விடுவார்கள் என்ற பயத்தில் நான் நன்றாக இருக்கிறேன் என்றே போய் சொல்கிறார்கள். ஆனால் தன் துன்பங்களை மறைத்துக் கொண்டு தனியாகச் சகிப்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. உறவுகளில் நிலவும் மௌனம் பெரும்பாலும் தவறு செய்பவர்களுக்கு இன்னும் சாதகமாக அமைந்து விடுகிறது. பெற்றோர்களும் தங்கள் மகள்களிடம் ஒரு சுமூகமான உறவை வைத்திருக்க வேண்டும். எதையும் தன்னிடம் பயமின்றிச் சொல்லும் தைரியத்தை அவளுக்கு தர வேண்டும். தனக்கு ஏதேனும் தவறு நடந்தால் தன் பெற்றோர் தன்னை தண்டிப்பார்கள் என்று அவள் பயப்படக்கூடாது. அதேபோல் மனைவியின் மீது கை வைக்காமல் இருப்பதுடன் மட்டும் ஒரு கணவரின் கடமை முடிந்து விடுவதில்லை. தன் கண் முன்னால் தன் மனைவி அவமானப்படுத்தப்படும் போது ஒரு கணவன் மௌனமாக இருந்தால் அவரது மௌனமும் அந்த அநீதியின் ஒரு பகுதியாகவே மாறும். ஒரு நல்ல கணவன் என்பவன் தன் குடும்பத்தாரை எதிர்த்து நின்றாலும் நியாயத்தின் பக்கம் தன் மனைவியின் துணையாக நிற்பவன்தான். பெண்களும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டின் மானத்தை காப்பாற்றுவது என்பது தங்களது சுயமரியாதையை இழப்பது அல்ல, ஒரு உறவை நிலைநிறுத்தச் சகிப்புத்தன்மை தேவைதான். ஆனால் அநீதியை எப்போதும் சகித்துக் கொண்டே இருப்பது வாழ்க்கையாகாது. நன்றி.